வெல்கம் டு யாமினிஸ் கிச்சன். இங்கே பாருங்கள், மொடவாட்டாங்கிழங்கு இது பேர். இது வந்து கருணக்கிழங்கு மாதிரி இருக்கும். இது வந்து கொல்லிமலை, ஏற்காடு, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இது அவ்வளவும் சத்துங்க. இது ஆட்டுக்கால் மாதிரி இருக்கனால இது வெஜ்ஜே ஆட்டுக்கால்னு சொல்லுவாங்க. இது நல்லா வாஷ் பண்ணிக்கணும், சொரசொரப்பு இல்லாத வாஷ் பண்ணிக்கணும். எல்லாம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். பாருங்கள், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி பாதி சூப்புக்கு எடுத்து வச்சுருக்கேன், பாதி காய வச்சு பவுட்ரு பண்ணிப்பேன். சின்ன சின்னதாக கட் பண்ணதை வெயிலில் காய வச்சு நல்லா ட்ரை ஆன வாட்டி ஜாரில், மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிப்போம். பாருங்கள், பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 months ஆனாலும் கெட்டு போகாது. இது 1/4 ஸ்பூன் போட்டு நம்ம சூப் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப் வைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். பாருங்கள், மிளகு 1 ஸ்பூனு, சோம்பு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி, மஞ்சத்தூள், கல் உப்பு எடுத்துருக்கேன். கல் உப்பு வேணான்னா தூள் உப்பு கூட எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, பூண்டு, சீரகம், பார்த்தீங்களா, அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இடிச்சிக்கிறேன். மிக்சியில் கூட போட்டுக்கலாம். மிளகு எடுத்தாச்சு, சோம்பு, சீரகம் எல்லாம் பவுட்ரு பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு இதாக பவுட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. அப்புறமா நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி, பார்த்தீங்களா, இந்த சைஸ் போதும். நல்லா நுணுக்கிணும். நுணுக்கிட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நுணுக்கிணும். பார்த்தீங்களா, இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து 3 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் குக்கரில், இல்லைன்னா பேன் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் நுணுக்குனதை எல்லாத்தையும் இது பண்ணலாம். தக்காளியும் போட்டுக்கிட்டாச்சு. பாருங்கள், அந்த இதுவும் போட்டுச்சு, கிழங்கும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. மஞ்சத்தூள் போட்டோன்னே உப்பு போட்டுப்பாங்க அளவா, அப்புறமா கூட போட்டுக்கலாம். பாருங்கள், மூடி வைக்க வேண்டாம். வெண்ணெயை போட்டுக்கிறாங்க. வீட்டில் இது பண்ணது எடுத்து வச்சது பால் ஏட்லேருந்து. கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டுக்கிறாங்க டேஸ்ட்டுக்கு. கடை டேஸ்ட் வரணுன்ட்டு அம்மா போட்டுக்கிட்டாங்க. இப்படி தாங்க பண்ணணும். நல்லா கொதிச்சு வந்தோடனே வடிகட்டி இப்படி குடிக்கணும். இதில் கொத்தமல்லி போட்டு நல்லா அழகு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.